பிடியதன் உருவுமை குளமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரகமான விஸ்வாவசு வருடம் தை மாதம் 18ஆம் தேதி, அதாவது தை மாதம் 18ஆம் தேதி 1/2/2026 ஆங்கில மாதத்தினுடைய பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த பிப்ரவரி மாதம் 1/2/2026 பிறக்கின்றது. மிக 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அற்புதமான மாதம், ஆனந்தமான மாதம், அதிசயத்தை கொடுக்கக்கூடிய மாதம், மிகவும் அதிக செல்வாக்கும் நெடிய செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம். ஏன் ஐயா அப்படியெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால், நேயர்கள் நன்றாக இருக்கணும், அப்போ தான் நாங்கள் நல்லா இருப்போம். நேயர்கள் வளமும் நலமும் பெற்று வாழணும். இந்த நலம் வளம் என்ற சொல்லுக்கு உரிய தைப்பூசம் அன்று இந்த மாதம் பிறக்கின்றது. எனவே நேயர்களுக்கும் மாதாந்திர ஜோதிட நிறுவனத்திற்கும் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வாழ இந்த 1/2/2026 இந்த தைப்பூசம் நன்னாளில் எல்லோரும் அந்த ஆறுமுகன் வள்ளி தெய்வானை சமேத இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடி தாமரையை தொழுது மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொலில் கருணை போற்றி எவரும் துதிக்கி நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வகல் செவ்வையில் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி அவனுடைய திருக்கை வடிவேலனை போற்றி போற்றி என்று காசிப முனிவர் சிவாச்சாரிய அருளிக்கூடிய அந்த பதிகத்தோடு அடுத்து பிப்ரவரி மாதத்துக்குரிய 12 மாதத்துக்குரிய ராசி பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ள. அடுத்து நாம் காண இருப்பது கும்பம். இந்த கும்பத்துக்கு தனி குணம் உண்டு. இந்த கும்பத்துக்கு தனி ஈர்ப்பு சக்தி உண்டு. இந்த கும்பத்துக்கு தனி இச்சை சக்தி உண்டு. இந்த கும்பத்துக்கு எப்போதுமே தன்னுடன் இருக்கணுங்கிற உணர்வு இருக்கும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏன் கடம் கடம் கலசம் எங்கே இருந்தாலும் இழுக்கும். அதைத்தான் அருள் தரும் அகத்திய முனிவர் இழுத்து கொண்டாந்து குடத்துக்குள்ள வச்சுட்டார். பொன்னியை கொண்டாந்து குடத்துக்குள்ள வச்சுட்டார். அப்போ ஈர்ப்பு சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். உண்மையும் தத்துவமும் எத்தனை யுகம் எத்தனை கலிகாலம் வந்தாலும் மாறாது. அது இருக்கத்தான் செய்யும். நூல் தான் சார், கலர் எது வேணாலும் இருக்கலாம். அந்த நூல் தான் உண்மை, அந்த நூல் தான் தத்துவம். அதை மாற்றுக்கிறதுக்கு இங்கே இடமே இல்லை. அதை மாற்றுக்கிறதுக்கு இங்கே இடமே இல்லை. அதனால் கும்பத்தில் இருக்கிறவங்க ஆனால் என்ன, எந்த செயல் எடுத்தாலும் போங்க ஐயா, எந்த செயல் எடுத்தாலும் போங்க சாமி, எந்த செயல் எடுத்தாலும் போங்கப்பா, எங்களுக்கு ஒரு நல்ல காலமே வராதா, எங்களுக்கு ஒரு விடியும் வரை காத்திருக்க கூட முடியாதா, விடிய காத்திருக்கலாம் எந்திரிச்சிருவோமா, அதுக்குள்ளாக ஒரு துர்காலம் கனவு வந்துடுமா, ஒரு நல்ல கனவுக்கு இடம் இல்லையா, இப்படியே சொல்லி சொல்லி எல்லாத்தையும் ஏமாற்றி மனசை புண்படுத்தக்கூடிய நேரமும் கும்பத்துக்கு உண்டு. அந்த நேரத்தில் ஒரு பகுதியாக இப்போ உங்களுக்கு பாதச்சனி நடந்து கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் கவனம். வயசை பாருங்கள், உங்கள் தசா பற்றியை பாருங்கள். நான் ஏற்கனவே நிறைய சொல்லவே பணிவோடு சொல்லியிருக்கிறேன். சந்திர திசையில் சந்திர திசையில் கேது, சந்திர திசையில் ராகு, சந்திர திசையில் குரு, சந்திர திசையில் சனி. குருன்னு எனக்கு சனியாக தான் வரும். இவங்கள் மட்டும் வந்துடக்கூடாது. அந்த ஆதிக்கம் இல்லாமல் இருந்தால் கும்பராசிக்காரங்களுக்கு கொடுத்து வைத்த ராசி கும்பராசி. 2வது சுற்று பொங்கு சனி அடிச்சு நொறுக்குங்க. இரும்பு சம்மந்தப்பட்டது, கருப்பு சம்மந்தப்பட்டது, தானியம் சம்மந்தப்பட்டது, மரங்கள், குறிப்பாக மரம், தேக்கு, அதாவது மேல் நோக்கினால். கும்பம் என்னைக்கு மேல் நோக்கினால், மகரம் எனக்கு கீழ் நோக்கினால். மேல் நோக்கு தேக்கு, வெண்தேக்கு. அந்த மணி ஏதோ போடுறவங்களே, இந்த விளம்பரத்தில் வர்றாங்களே, அது என்ன மணி, செம்மரகு கட்ட மணி. செம்மரக்கட்டைக்கெல்லாம் போயிடாதீங்க. சாதாரணமாக மணி எடுத்து கொடுங்க. மரங்கள் வழிபாடு, மரங்கள், குளங்கள், ஆறு, ஏரி, குளம் அந்த மெயின்டைன் பண்ணுறது, அதே மாதிரி செங்கல் சூளை, அதே மாதிரி தானியங்கள், கருப்பு, பொறியியல், வெளிநாடு கண்டிப்பாக போகணும். கும்பராசிக்காரங்கள் வெளிநாடு கண்டிப்பாக போயாகணும்.
வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது அத்தனையும் போயிட்டு வரணும். இப்படிலாம் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்று கருத்தை, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 7.5 நடக்குது, முதல் சுற்றா 2வது சுற்றா 3வது சுற்றா மட்டும் பார்த்துக்கங்க. அதுக்கு மேலே பயப்படுனதில்லை. எந்த சுற்றில் இருக்குங்கன்ட்டு நீங்கள் பார்த்து கொண்டால் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் திசா பற்றி பார்த்துக்க. உறவுகளை குறைங்க, நண்பர்களை குறைங்க, கணவன் மனைவி உறவை கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ராகு கேது, கணவன் மனைவி உறவு போகிறது மகரத்துக்கும் கடகத்துக்குமே கணவன் மனைவி உறவு ரொம்ப கஷ்டம்தான். அதை கூட நான் உங்களுக்கு சொல்லலை. ஆனால் கும்பத்தையும் சிம்மத்தையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்காங்க. உங்களுக்கு ராசிநாதன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கார், மீனத்தில் தான் இருக்கார். அவர் வேலையை அவர் பார்க்குறாரு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போமுங்க. அதை ஏன் தொந்தரவு பண்ணுறோம்? அதை ஏன் ஆராய்ச்சி பண்ணுறோம்? அப்படியே நம்ம நினைக்கணும், அப்படி பண்ணிக்கோங்க. அப்படிலாம் பண்ணி வந்தால் நிச்சயமாக கும்பராசி நேயர்களுக்கு உங்கள் திசாபத்தியை பார்த்துக்கங்க. எந்த சனீஸ்வரனுடைய சுற்று வருதுங்கிறத குருநாதருடைய சுற்றியும் பார்த்துக்கங்க. நிச்சயமாக நல்ல நான் மேற்கொண்ட தொழிலை மட்டும் அகலக்கல் வைக்காதீங்க. போக்குவரத்தில் கவனம், புரிதலில் கவனம், கணவன் மனைவி உறவில் மிக மிக கவனம், நண்பர்கள்ட்ட கவனம். புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். பாத சனி தானே, சனி திசையில் புதன் புத்தி தானே, அப்புறம் மாட்டிக்கிடுவீங்க. என்ன லக்கணம்னு பார்க்கணும், சிம்ம லக்கணம் கடை லக்கணம்னு மாட்டிக்கிடுவீங்கல்ல, சிம்ம லக்கணம் கடை லக்கணம் மாட்டிக்கிறோம்ல. அதனால் ரொம்ப அவங்க அந்த ரிலேட்டிவிட்டியாக இருக்கணும். எதுக்குமே அந்த குட் ரிலேட்டிவிட்டியாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அந்த குட் ரிலேட்டிவிட்டியாக இருந்தால் தான் வெளியே வர முடியும், தப்பிச்சு வெளியே வர முடியும். அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு மேற்கண்ட தொழிலை செய்யுங்க. இந்த மாதத்தில், இந்த பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் உங்களுடைய ஏற்கனவே உங்களுக்கு குருவரை பார்க்குறாரு, ஏன்னா உங்களுக்கு 7 குரு 7 அவர் தனுசு வீட்டை பார்த்துட்டு அடுத்து உங்கள் வீட்டை பார்க்குறாருல. துலாம் தனுசு கும்பம் 5 7 9 குரு பார்க்குறாரு. அதனால் அந்த தாக்கங்கள் குறையும். என்ன திசை பற்றி வந்தாலும் அந்த தாக்கங்களை குறைத்து கொடுக்கக்கூடிய அருள் தட்சிணாமூர்த்திக்கு உண்டு. அதனால தான் கண்டிப்பாக குருவருள் திருவருள், குருள் இல்லாத வித்தை குருட்டு வித்தை சொல்கிறாங்கல்ல. அதனால் நிச்சயமாக கும்பராசி நேயர்களுக்கு ராகு உங்கள் வீட்டில் இருக்கார், கவலையே விடாதீங்க. சனி இருந்தாலும் ராகு இருந்தாலும் ஒன்று தான், 2 பேர் இருந்தாலும் ஒன்று தான். சனீஸ்வருடைய கேரக்டரும் அவருடைய ராகு கேரக்டரும் மாறாது, மாற்று கருத்து அல்ல. கண்டிப்பாக 2 பேரும் ஒன்றா வேலை செய்வாங்க. உங்களுக்கு உரியதை மட்டும் பார்த்துக்கணும். உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டா நிச்சயமாக ஒரு உன்னதமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். மேற்கண்ட தொழிலை செய்யுங்க, கலசத்துக்கு போங்க, சபதிக்கு போங்க, கோயிலை கட்டுங்க, கும்பாபிஷேகம் பண்ணுங்க, குடமுழுக்கு வைங்க, வெளிநாட்டுக்கு போங்க. மிதுனம் துலாம் கும்பம், வெளிநாடு ஒரு இன்றைக்காவது போயிட்டு வாங்க. வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். கவலை விட வேண்டாம். முதல் சுற்றுக்காரவங்க பிள்ளையார், விநாயகர், ஆஞ்சநேயர். கண்டிப்பாக பிள்ளையாரை கும்பிடுங்க, ஆஞ்சநேயர் கும்பிடுங்க. வன்னி இலை மாலை வாங்கி போடுங்க. மீனத்துக்கும் கும்பத்துக்கும் வன்னி இலை மாலை பிள்ளையாருக்கு திங்கக்கிழமை, சனிக்கிழமை சனீஸ்வரனை போடுங்க. வெற்றி மேல் வெற்றி உண்டு.